தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கார். திரு செந்தில்வேல், இப்போ முதலமைச்சர் போறாரு, அது பிரதமரை தனிப்பட்ட முறையில் சில நிமிடங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என்னென்ன கோரிக்கைகளை அதுக்குள்ள வலியுறுத்த முடியும்? இல்ல, என்ன கோரிக்கைகளை வலியுறுத்த முடியும் என்பதை தாண்டி இதுல ஏற்கனவே நிதி ஆயோக் கூட்டத்தில் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை அவர் பலமுறை வலியுறுத்தி வருகிறார். தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்திருந்த பொழுது பிரதமரை நேரில் வைத்துக் கொண்டே, பிரதமரை அருகில் வைத்துக் கொண்டே ஒரே மேடையில் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை அவர் வலியுறுத்தியது இங்கே குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் பிரதமருக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. ஏற்கனவே அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசுடைய கோரிக்கைகள் மனுக்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சந்திப்புல மிக முக்கியமானதாக நாம் பார்க்கிறது. திரு கார்கே, ஒன்றிய அரசினுடைய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு 50 விழுக்காடு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வைத்திருக்கிறார். இது நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு, இது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என்று ஒட்டுமொத்த மாநிலங்களுக்குமான ஒரு குரலாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வெறும் 33.16 விழுக்காடு மட்டுமே வரி வருவாய் பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படிங்கறத அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே நீங்க 41 விழுக்காட்டுக்கு என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. பட் அதையும் நீங்க சொன்னதை கூட செய்யல. 50 விழுக்காடாக பகிர வேண்டும் அப்படிங்கிறது. 2 முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்றிய அரசு அறிவிக்கும் திட்டங்களுக்கும் கூட மாநில அரசினுடைய நிதி அதிகமாக செலவிடப்படுகிறது. ஆனா நீங்க தலைகீழ சொல்றாங்க. நீங்க டிபேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மாநிலங்கள் செலவிடும், ஆனா ஒன்றிய அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அவங்க தலைகீழ சொல்றாங்க, ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு மாநில அரசு ஸ்டிக்கர் ஓட்டுது. அப்படி இல்ல, மாநிலங்களினுடைய வரி வருவாய், மாநிலங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மாநிலங்களுடைய அதிகாரிகள் இவங்க தான் பெரிய அளவுல பயன்படுத்துறாங்க ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. சோ அதை சுட்டி காட்டியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறார். ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியா தமிழ்நாடு அதை வலியுறுத்துகிறது. ஒன்று, இந்த நம்ம சமக்கர சிக்ஷா திட்டம், அதுல மாநிலத்துக்கு வர வேண்டிய கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு அதிகமான நிதியை அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை இன்றைக்கு நேரில் வலியுறுத்தி இருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல தனியார் பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, அதுல ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு இன்னும் தரப்படாமல் இருக்கிறது. அதனால் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த 2ஐயும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்திருக்கிறாரு. இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் போராடி வாதாடி நீதிமன்றங்களுக்கு எல்லாம் சென்றுதான் மாநிலங்களுடைய உரிமைகளை மீட்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்பதையும் அவர் இங்கே வலியுறுத்தி இருக்கிறார். இது உள்ளபடியே ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வாய்ப்பை மிக சிறப்பாக தமிழ்நாட்டிற்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களினுடைய உரிமைகளுக்குமான குரலாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அங்கே அதை பிரதிபலித்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ நம்முடைய முதலமைச்சருக்கு உள்ளபடியே இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்வது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி திரு செந்தில்வேல், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. 50% மாநிலங்களுக்கான பங்களிப்பாக நிதி ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். அதை தாண்டி இன்று பிரதமரை சந்தித்து இந்த வேளையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.